ஒமான்ல கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வின்டரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சூப்பரான கோழி ரசம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமா சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 6 பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமா கறி லீஃப், ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சியை இடிச்சு சேர்த்துட்டு இது வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா எலும்பு பீஸா இருக்கும் இல்லையா சிக்கன்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்பதான் சூப்புக்கு நல்லா இருக்கும். அதே நம்ம ஊர் நாட்டுக்கோழியா இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பவுடரை சேர்த்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுறலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ நல்ல மனமா இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இதே குழந்தைங்களுக்கும் கொடுக்குறீங்கன்னா நான் சொல்லியிருக்க அளவு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ரைஸ் கூடவும் ரசம் மாதிரி போட்டு சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை சாப்பிடும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.